அப்போ அந்த பெருங்காயம் கலந்த அந்த புளிச்ச தயிரை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பழச்செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகளில் பூக்கள் நல்லா வைக்கும், பழங்களும் நல்லா. புதுசாகவே பார்த்தோன்னா நான் வந்து இந்த புளிச்ச தயிரை தான் நாங்கள் பயன்படுத்தினேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து நான் தயாரிக்க நான் வீட்டில் முயற்சி பண்ணால் அதில் வந்து துர்நாற்றம் வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் அதிகமாக வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த புளிச்ச தயிரை வந்து பயன்படுத்தி நம்ம விதையை நட்டோம்னா செடி சூப்பராக வருங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் தயிரை எடுத்து, இது புளிச்ச தயிர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுறோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த விதைகளை அந்த தண்ணியில் வந்து போட்டு குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் நீங்கள் நிழல்பாங்கான ஒரு இடத்துல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு விபி நேச்சுரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மாடி தோட்டம் வச்சுட்ருக்க நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் பராமரிக்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம அந்த செடிகளுக்கு தேவையான உரங்கள், கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப உன்னிப்பாக அந்த செடிகளை கவனித்து அதுக்கு தேவையான அந்த உரங்களை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுப்போம். அப்படி நாம் கொடுக்கும்போது அந்த உரங்களை வாங்கவும் சரி, கரைசலை வாங்கவும் நம்ம அதிகமாக பணத்தை செலவு பண்ணுவோம். இதெல்லாம் இல்லாமல் நாம் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நாம் ஒரு கரைசலை தயார் செஞ்சு அந்த கரைசலை மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகளும் நல்ல ஆரோக்கியமான முறையில் வளரும். அது மட்டும் இல்லாமல் அந்த செடிகள் வளரக்கூடிய அந்த மண்ணும் ரொம்ப உயிரோட்டமாக நம்ம வச்சுக்க முடியும். அப்போ இந்த மாடி தோட்டத்தில் நாம் ரொம்பவே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய கரைசலாக இந்த கரைசல் இருக்குது. அது என்ன கரைசல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் விபி நேச்சுரலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக்கையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. உங்களுக்கு மாடி தோட்ட விவசாயம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஒரு கமெண்டில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புளிச்ச தயிர் தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த புளிச்ச தயிரில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. என்னென்னா இந்த புளிச்ச தயிரில் இயற்கையாகவே நன்மை செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டிக் அமிலம் மற்றும் பாக்டீரியாக்கள் இதில் இருக்கிறதால மண்ணின் வளத்தை வந்து அதிகமாக பெருக்குதுங்க. அதாவது மண்ணின் வளம் வந்து இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக வந்து பெருக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஜிப்ராலிக் அமிலம் போன்ற கூறுகள் செடியின் வளர்ச்சியை வந்து மேம்படுத்த ரொம்பவே பயன்படுதுங்க. அப்போ இந்த ஒரே ஒரு பொருளில் நம்ம செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. அப்போ இதை நாம் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நம்ம நெய் அலைஞ்ச கதைன்னு சொல்லிட்டு, அது போல தாங்க நம்ம கையில் இது போல் தயிரை வச்சுக்கிட்டு ஃபெர்டிலைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு கடையாக போய் ஏறி இறங்குவோம். நாம் வந்து அது மாதிரி கடைகளில் போய் நம்ம உரங்களையும் ஃபெர்டிலைசரையும் வாங்காமல் இது போல் வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த புளிச்ச தயிரை வச்சு நம்ம மாடி தோட்டத்தை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கலாம். இப்போ இந்த தயிரை வந்து நம்ம பார்த்தோம்னா நல்லா புளிக்க வைக்கணுங்க. புளிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம தயிரை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 5 நாள் விட்டாவே போதுங்க, நல்லா புளிச்சிடும். அந்த புளிச்ச தயிரை நாம் எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தணும். அந்த செடிகளுக்கு எந்தெந்த முறையில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தகவலை 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போ இந்த புளிச்ச தயிரை நாம் ஒரு 100 ml நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 100 ml புளிச்ச தயிரில் நம்ம இந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தலையா அந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு நாம் வந்து பயன்படுத்த போகிறோன்னா, இதை மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் வந்து இந்த வைரஸ் மற்றும் இந்த ஃபங்கஸ் ஏதாவது அட்டாக் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், செடியில் வந்து இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். அதே போல் இலைகள் வந்து சின்ன சின்னதாக சுருங்கி போயிடும். அந்த செடியினுடைய வளர்ச்சியே இல்லாமல் போயிடும். அப்போ இந்த புளிச்ச தயிர், இந்த மஞ்சள், அது கூட பார்த்தோம்னா நம்ம 1 லிட்டர் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். 1 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து நாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த வாட்டர் கேனில் நம்ம ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த வைரஸ் பிரச்சனையிலேருந்து நாம் இந்த செடியை வந்து காப்பாற்ற முடியும். இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு வாட்டர் கேனில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது போல் வாட்டர் கேனில் நம்ம அதை ஊற்றி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து இந்த செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ இந்த செடியை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், இது வந்து இந்த வைரஸ் தாக்குதலில் தான் இது வந்து இந்த செடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இலைகள் எல்லாம் சுருண்டு போயிருக்கு, இலைகள் சின்ன சின்னதாக வந்திருக்கு. இப்போ இந்த மிளகாய் செடி மேலே நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம தெளிக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து அது ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா அதிகமாக இந்த மிளகாய் செடியில் தான் இது போல் இந்த இலை சுருட்டல் நோயெல்லாம் வந்து அதிகமாக வரும். இலைகளும் வந்து காஞ்சி போயிடும். அப்போ இந்த மாதிரி நாம் தயிரில், புளிச்ச தயிரில் இந்த மஞ்சளை கலந்து நம்ம கொடுக்கும்போது இந்த செடி வந்து நல்லாவே சூப்பராக வந்து ரெக்கவர் ஆகிடும்.
அதே போல் இந்த செடி வந்து பார்த்தோம்னா நெய் மிளகாய் செடி நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. அது பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா கருப்பு மிளகாய் செடி. இதில் பூக்கள் வச்சிருக்கு. இப்போ இந்த செடிகளில் வந்து அந்த வைரஸ் தாக்குதல் இருக்கு லைட்டாக. ஏன்னா இலைகள் வந்து சின்ன சின்னதாக வந்து மாறுது பாருங்க, உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்ப. இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம தொளிக்கும் போது அதிலிருந்து இந்த செடிகள் வந்து ரெக்கவர் ஆகிடுங்க கண்டிப்பாகவே. ஏன்னா அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது இந்த புளிச்ச தயிர். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 நம்ம பார்க்கலாம். இப்போ வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பெருங்காய தூள் இருக்குங்களே, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து முதல்ல நாம இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டிக்கிறோம். அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 ml தயிரை வந்து நாம புளிச்ச தயிரை வந்து அதில் வந்து நாம ஊற்றிக்கிறோம். 100 ml புளிச்ச தயிர் அதில் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நாம அந்த தண்ணியை வந்து நாம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பெருங்காயம் கலந்த இந்த தயிரை வந்து பார்த்தோம்னா ஒரு 200 ml மட்டும் அந்த செடிகளுக்கு வந்து நம்ம ஊற்றுறோம். இந்த பழச்செடிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழச்செடிகளுக்கு ஊற்றும் போது இந்த செடிகளில் அந்த பூக்கள் வைக்கும்போது நல்லா பூக்கள் வந்து பிடிக்கும், காய்களும் வந்து நல்லாவே பிடிக்குங்க. அப்போ அந்த பெருங்காயம் கலந்த இந்த புளிச்ச தயிரை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பழச்செடிகளுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகளில் பூக்கள் நல்லா வைக்கும், பழங்களும் நல்லா வரும். அப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து இந்த பழச்செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிப்ஸ் நம்பர் 3ங்க. என்னன்னா, இப்போ இந்த பாட்டில் வந்து நான் வந்து கத்திரிக்காய் நாற்றை விட்டுருக்கேன். அந்த கத்திரிக்காய் நாற்றை விடுறதுக்காக நான் புதிய மண் கலவையை வந்து தயார் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நாற்று விடும்போது அந்த செடிகள் நல்லா வரும். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா இப்போ இதில் பாருங்கள், இதெல்லாம் காஞ்சி இறந்து போயிருக்கு பாருங்கள். இதில் வந்து தண்டு வந்து அழுகி போய் இறந்து போயிடும். அது எதுக்காகன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மண்ணில் வந்து பார்த்தோம்னா பங்கஸ் வந்து அட்டாக் ஆகிருக்குங்க. இப்போ இது மாதிரி வந்து பங்கஸ் அட்டாக் ஆகும்போது இந்த செடிகள் வந்து அந்த நாற்று வந்து வளராதுங்க. அப்போ வளராமல் அது இவ்வளோ சைஸ் வந்து இறந்து போயிடும். அப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாற்று இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு நாம் அந்த புளிச்ச தயிரை வந்து நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த நாற்று வந்து நல்லாவே வளரும். இப்போ இந்த செடி வந்து பார்த்தோம்னா சின்னதுலேயே வந்து பார்த்தோம்னா 4-5 இறந்து போயிருக்கு. இப்போ நம்ம திருப்பவும் இதுக்கு வந்து அந்த புளிச்ச தயிரை வந்து நாம் கொடுக்கும்போது ஸ்ப்ரே மூலிமா கொடுக்கும்போது இந்த நாற்று வந்து நல்லாவே வளரும். நல்லா வளர்ந்து நம்ம இதை பிடுங்கி நம்ம செடிகளாக வந்து நம்ம வளர்க்கலாம். அப்போ இந்த நாற்று வளரணும், அதாவது பங்கஸ் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த தயிர் கரைசலை வந்து புளிச்ச தயிர் கரைசல் வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லாவே வளரும். இப்போ நம்ம பார்க்குறது டிப்ஸ் நம்பர் 4ங்க. என்னன்னா, இப்போ இது கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இந்த காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம உரம் தயாரிச்சிருக்கோங்க. இந்த உரம் தயாரிக்க முக்கியமாக பயன்படுது இந்த புளிச்ச தயிர் தாங்க. இந்த காய்கறி கழிவுகள் மட்டும் இல்லாமல் இந்த இலைத்தழைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் குப்பைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு சாணம், இது போல் மக்க வைக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துறது ரொம்பவே பயன்படுத்துறது எதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த புளிச்ச தயிர் தாங்க. அந்த புளிச்ச தயிரை வச்சு தான் நான் வந்து இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட்டை வந்து நான் தயாரிச்சிருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு வாசனையும் இல்லை, புழுக்களும் இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த புளிச்ச தயிரை நம்ம இந்த மாதிரி உரங்கள் தயாரிக்க நம்ம வந்து ரொம்பவே பயன்படுத்திக்கலாங்க. இப்போது இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம முழுசாகவே பார்த்தோன்னா நான் வந்து இந்த புளிச்ச தயிரை தான் நாங்கள் பயன்படுத்தினேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து நான் தயாரிக்க நான் வீட்டில் முயற்சி பண்ணால் அதில் வந்து துர்நாற்றம் வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் புழுக்கள் அதிகமாக வச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் புளிச்ச தயிரை தொடர்ந்து நீங்கள் அந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்து பாருங்கள். மேலே வந்து தொளிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்க, கலாரி மட்டும் விடுங்க. தொளிச்சிட்டு அது கலாரி விட்டாவே இந்த கருப்பு தங்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ண முக்கிய பங்கு வகிக்குது இந்த புளிச்ச தயிருங்க. இந்த கம்போஸ்ட் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாகவே நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த புளிச்ச தயிர் இருந்தாலே நாம் இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, இந்த இலை மக்கு உரத்தை தயாரிக்கிறதுக்கும் நம்ம இந்த புளிச்ச தயிர் பயன்படுத்துகிறோம். சாணத்தை வச்சு நாம் வந்து எருவாக்கணும் அப்படின்னாலும் இந்த புளிச்ச தயிர் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் தயாரிக்க இந்த புளிச்ச தயிர் தாங்க முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. இப்போ நேரடியாக நம்ம வந்து மண்ணில் வந்து இந்த விதையை விதைக்கும் போது விதை வந்து செடியாக வளராது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது போல் இந்த சுரக்காய் விதை, பாவக்காய் விதையெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய தோல் வந்து பார்த்தோம்னா ஓடு மாதிரி ரொம்ப கனமாக இருக்குங்க. இது வந்து நாளாக நாளாக என்ன ஆகுனா ரொம்ப கடினமாகிடும். இதை நம்ம நேரடியாக மண்ணில் புதைச்சுன்னு வச்சிங்களேன், மண்ணில் புதைக்கும் போது இந்த ஓட்டை விட்டு உள்ளே இருக்கக்கூடிய முளைப்பு மேலே வராது. அப்போ அது செடி வரவே வராதுங்க. நம்ம என்னடா இது, நம்ம விதையை நட்டோம் ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்.
அதுக்கு நாம் இந்த புளிச்ச தயிரை வந்து பயன்படுத்தி நம்ம விதையை நட்டோம்னா செடி சூப்பராக வருங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நம்ம கொஞ்சம் தயிரை எடுத்து, இது புளிச்ச தயிர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுறோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த விதைகளை அந்த தண்ணியில் வந்து போட்டு குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் நீங்கள் நிழல்பாங்கான ஒரு இடத்துல வச்சுருங்க. இதில் வந்து இந்த விதை வந்து நல்லா ஊறணுங்க. ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊறிட்ட பிறகு இந்த விதையை எடுத்து நீங்கள் மண்ணில் நட்டு பாருங்கள். நீங்கள் நடுற விதைகள் எல்லாமே நல்லா சூப்பராக முளைச்சி வருங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, விதைகளை வாங்கி நேரடியாகவே நம்ம மண்ணில் புதைச்சிடுறோம். அதனால் புதைச்ச உடனே அந்த செடிகள் வந்துரும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்படி இல்லைங்க. நம்ம நேரடியாக மண்ணில் புதைச்சோம்னா கண்டிப்பாக விதைகள் வராது. இது போல் விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் மண்ணில் புதைச்சிங்கன்னா நீங்கள் நடக்கூடிய விதைகள் எல்லாமே நல்லாவே வரும், செடிகளும் சூப்பராக வரும். அதனால் இது போல் நீங்கள் புளிச்ச தயிர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஒரு 24 மணி நேரத்துக்கு வந்து இந்த விதைகளை வந்து நீங்கள் அதில் ஊற வச்சு நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக வரும். இது வந்து கடினமாக இருக்கக்கூடிய விதைகள், அதாவது சுரக்காய், பூசணிக்காய், இந்த பாவக்காய், இது போல் விதைகள் வந்து இது மாதிரி கடினமாக இருக்கும். இதே வந்து சில விதைகள் வந்து இந்த மிளகாய் விதைகள், தக்காளி விதைகள்லாம் ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த விதைகளை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் நம்ம அந்த புளிச்ச அந்த தயிரில் நம்ம ஊற வச்சு நம்ம விதைச்சோம்னா நல்லாவே வருங்க. விதை நேர்த்தி பண்ணவும் இந்த புளிச்ச தயிர் ரொம்பவே முக்கியமாக பயன்படுங்க. டிப்ஸ் நம்பர் 6ங்க. இப்போ இந்த புளிச்ச தயிரை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 100 ml வந்து தயிரை வந்து இந்த பக்கெட்டில் ஊற்றி நம்ம வந்து அதில் 1 லிட்டர் தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அதாவது செடி நடுறதுக்காக நான் வந்து அந்த மண்ணை வந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. அந்த மண்ணில் இந்த அந்த தண்ணியை நாம் ஊற்றி விட்டோம்னா அந்த மண்ணில் அதிகமான நுண்ணுயிர்கள் வருங்க. நுண்ணுயிர்கள் நல்லா பெருக்கி இந்த மண்ணில் வந்து அதிகமான மண்புழுக்களை இந்த நுண்ணுயிர்கள் கொண்டு வரும். அப்போ இந்த மண் பயங்கரமாக சூப்பராக வளமாகும், நல்ல உயிரோட்டமாக இருக்குங்க. இது போல் இந்த புளிச்ச தயிரை வந்து நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி மண்ணுக்கு கொடுக்கும்போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இந்த புளிச்ச தயிரில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரை சாப்பிட்டு நல்லா இன்னும் அதிகமாக பெருகுங்க. இரட்டிப்பாக வந்து பெருகி இந்த மண் வளத்தை வந்து அது அதிகமாக கொடுக்கும். மண் வளத்துக்கும் இந்த புளிச்ச தயிர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இது போல் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லா பயன்பாட்டிற்கும் இந்த புளிச்ச தயிர் ரொம்பவே பயன்படுங்க. இந்த புளிச்ச தயிரை நீங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த ரிசல்ட் தெரியும். இயற்கை முறையில் இது மாதிரி கிடைக்கக்கூடிய கரைசலை நாம் பயன்படுத்தி நாம் மாடி தோட்டத்தில் செடிகளை வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் வளர்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நன்றி.